காரப்பொரி வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரிக்கிறதுக்கு சொல்லித்தர வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு உப்பு பொரி. இந்த பொரி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது எல்லாம் இப்படி எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிக்கணுங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் விழுகிற மாதிரி பண்ணிக்கணுங்க. அதுக்கு அடுத்தது வரமிளகா தூளுங்க. வரமிளகா தூள் இது நாங்களே தயாரிச்சதுங்க, கலப்படம் இல்லாத நாட்டு வரமிளகா தூளுங்க. பாக்கெட்டு எல்லாம் வாங்குறீங்க நாங்க. அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க. இதுவும் அப்படித்தானுங்க, கலப்படம் இல்லாத நாங்களே தயாரிச்சதுங்க. பாக்கெட் எல்லாம் வாங்கி நாங்க பயன்படுத்தலீங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தொலாவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டுங்க. இவருங்க இந்த மாதிரி பொடி பொடியா அறுத்து வச்சிருக்கணுங்க. அறுத்து வச்ச பூண்டை இப்படி பொரிக்கோட சேர்த்து நல்லா கலக்கணுங்க. அந்த ரசம் இந்த பூண்டுக்கோ இந்த பொரிக்கோட சேரணுங்க. அப்பதான் அது சுவை தருமுங்க நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம்ங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பொடி பொடியா அறுத்து எடுத்துக்கணுங்க. நாட்டு சின்ன வெங்காயம்ங்க. அதையும் இந்த பொரிக்கோட சேர்த்து நல்லா கலங்க விடணுங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலைங்க. இது பொட்டோட இப்படியே எடுத்துக்கணுங்க. அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டுங்க. அதுக்கு அடுத்தது சட்னி கடலைங்க. சட்னி கடலையும் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்புங்க கொஞ்சம் போடணுங்க. இரும்பு கடாயில வறுத்து பொடி பண்ணுதுங்க. நாங்க அப்படித்தான் பயன்படுத்துவோங்க. அது சும்மா ஒரு அளவுக்கு போட்டா போதுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இந்த குளிருக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. சக்தியும் சுவையும் நிறைஞ்ச மாதிரியும் இருக்குங்க. இந்த மாதிரி ஆசை தீர திங்கிற ஆயுள் உணவுகளும் நோயோட்டும் நொறுக்கு தீனிகளும் பவுன் புட்ஸின் பாரம்பரிய ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் நிறைய பவுனமா அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போறேனுங்க. அதற்கு நீங்க பவுன் புட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.